வெல்கம் டு ஹெவன் பிளாசா. இந்த வீடியோ எதுக்குன்னா, நீ ஒரு புதுசாக ஒரு ஆப் நீங்கள் விட்டுருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சில கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. ஸோ இது எல்லா கஸ்டமர்ஸுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ஜூன் 6 அன்னைக்கு நாங்கள் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தோம். இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பேஜ் வரும். உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக சைன்இன் பண்ணலாம். இல்லை ஆப்பிள் தான் வச்சுருக்கீங்கன்னா ஆப்பிள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ நாங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக போக போகிறோம். கூகுள் அக்கௌண்ட்டில் நாங்கள் ஒரு சும்மா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ இல்லை கண்டினியூன்னு கொடுத்துட்றோம். கண்டினியூ கொடுத்த உடனே ஐயோ திருப்பி இந்த பேஜ் இருந்துட்டு அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுக்கு கிளிக் பண்ணி கண்டிப்பாக திருப்பி இங்கே வந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். அதுக்கு 2 செகண்ட்ஸ் டைமிங் கொடுக்கணும். ஸோ இப்போ ஆட் டு யுவர் ஹோம் ஸ்க்ரீன் ஃபார் குவிக் அண்ட் ஈஸி ஆக்சஸ்னால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அலோவ்னு கொடுத்துருங்க. அலோவ்னு கொடுத்ததுக்கு பிறகு இதுதான் எங்களுடைய வெப்சைட்டோடைய பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரைட் கார்னரில் 3 டாட்ஸ், இந்த 3 டாட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கீழே எப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். என்ன 2 ஆப்ஷனா இன்ஸ்டால், கிரியேஷன். நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டால்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால்னு கொடுத்துட்டோம்னா இப்படி டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கலாக டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ வந்துடும். ஸோ இப்போ ஆப் வந்தாச்சுன்னா நம்ம ஓப்பன் ஆப் கொடுக்குறோம். நம்ம ஓப்பன் ஆப் கொடுத்தாச்சுன்னா ஸ்டே அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அலோவ் கொடுத்துக்கலாம். அலோவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதுதான் எங்களுடைய ஹோம் பேஜ். நீங்கள் கீழே இந்த ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் பாட்டமில் பார்க்கலாம், ஹோம் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் எங்களோட ஹோம் பேஜ். இதில் கவுண்ட் டவுன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹோம் பேஜ் என்ட்ரு ஆனோடனே டேரெக்டாக நம்ம ப்ராடக்ட்ஸ், ட்ரெண்டிங் திஸ் வீக், ரிக்வெஸ்ட், கான்டாக்டஸ், அபவுட்டஸ்லாம் கொடுக்கலாம், பட்டன் கிளிக் பண்ணலான்னு போவோம். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக கீழே இந்த பிடிஎஃப் மாதிரி ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் இந்த பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிடலாம். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்செப்டன்ஸ் வேணும் எங்களுக்கு. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸோடைய நம்பரே கொடுக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்பர் கொடுத்துட்டு இதில் பை கிளிக்கிங் சப்மிட் பட்டன் ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கீழே இந்த பாக்ஸில் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறது தெரியும், அதை ஃபுல்லாக டில் தி எண்டு வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். இல்லை அப்புறமா படிக்கணும்னு விரும்பினீங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணணும். அப்போ தான் கிளிக் ஆகும். இப்போ நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ நம்ம சப்மிட்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு சப்மிஷன் ரிசீவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பேக் வந்துடணும். இப்போ இங்கே டிக் மார்க் வந்துடுது. அதே பாக்ஸில் உங்களுக்கு டிக்குன்னு வந்துருச்சு பாருங்க. இது டிக் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா ப்ராடக்ட்ஸ் செக்ஷனில் போய் நீங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வேணும். அந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்ஸோடைய ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். அமௌண்ட் இங்கே இந்த ஸ்கொயர் இந்த நேமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரூட் ஜூஸர்னு பேர் வந்துச்சு. குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அத்தனை குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுன்னா நீங்கள் யூ கேன் ப்ரொசீட். இப்போ இதில் இல்லாத சில பேஜஸ் எல்லாம் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே ரைட் மோஸ்ட்டில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். மோரில் உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் வந்துடும். எங்களோட யூடியூப் வீடியோஸ் அப்படின்றதுல வந்துடும். அப்புறம் கஸ்டமர் கேர் உங்களுக்கு வேணும்னா பேசலாம். இதே மாதிரி இங்கே ஒரு பொம்மை படம் உங்களுக்கு தெரியும். இந்த பொம்மை படத்தில் என்ன ஆகுதுன்னா கேன் ஐ அசிஸ்ட் யூன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பொம்மை படம் எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, குவேரிஸோ, சஜஷன்ஸோ, ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கூட
அந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபீட்பேக்னு ஒரு பேஜே நாங்கள் வந்து இதில் வச்சுருக்கோம். ஃபீட்பேக் பேஜில் நீங்கள் யார் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்றதையும் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். கிவ் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய ஆப்பு. இது மூலியமாக தான் நீங்கள் எங்களுக்கு ஆர்டர்ஸ் போடணும். ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வந்துட்டு ஆட் டு கார்ட்னு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து வியூ கார்ட்னு மேலே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். ஜிமெயில் அக்கௌண்ட் இஸ் நெசசரி. இமெயில் அந்த பாக்ஸும் அதே மாதிரி ஃபோன் நம்பரும் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். அது இருந்தால் தான் எங்களால் உங்களுடைய பேமெண்ட்டையே ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்களுடைய ஆப்போடைய ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.